நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் இல்லைங்க, நீங்கள் கம்ப்யூட்டரில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காக நீங்கள் வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப்பை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு முக்கியமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது எந்த மாதிரி செட்டிங்னா, நீங்களே ஸ்டிக்கர்ஸை கிரியேட் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வசதியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயோ ஐஓஎஸ்லேயோ பயன்படுத்தும் போது அதுக்கு நிறைய அப்ளிகேஷன் இருக்குது இந்த ஸ்டிக்கர்ஸ்க்குன்னு, சரிங்களா? இது இல்லாமல் டிஃபால்ட்டாக நிறையா கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் வரும்போது. பட் வாட்ஸ்அப்பில் வரும்போது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் முறையாக பயன்படுத்தலாம், முறையாக உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய அந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. லேப்டாப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலையும் லேப்டாப்பை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத லைட்டாக ஒரு சின்ன டெமோ உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். எப்படின்னா, இந்த இருக்கு பாருங்க 3 டாட், இதை நம்ம டேப் பண்ணுவோம். டேப் பண்ணோன்னா இந்த இடத்துல லிங்க்டு டிவைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம டேப் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பாருங்கள், லிங்க்டு டிவைஸ் கூகுளோட குரோமோட கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு, சரிங்களா? இதாங்க இந்த செட்டப், சரிங்களா? இப்போ நம்ம மெயின் பிக்சருக்குள்ளே போயிடுவோம், ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் ஸ்டிக்கர்ஸை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ அதுக்கு ஒரு கான்டாக்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு கான்டாக்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன், சரிங்களா? இதுக்கு பக்கத்தில் பாருங்கள், கீழே பாருங்கள் டைப் மெசேஜ்னு இருக்குது. டைப் மெசேஜ்னு இருக்கா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பேப்பர் கிளிப் இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா கீழே இருந்து மேலே ரெண்டாவது பாருங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்னு இருக்குது. அதுக்கு மேலே ஸ்டிக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் நல்லா கவனிக்கலாம். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கோங்க. நான் ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி முடிச்சோடனே இந்த இடத்துல அந்த இமேஜ் டிஸ்பிளே இருக்குது. இப்போ டாப்பில் பாருங்கள், நிறைய ஐக்கான் இருக்குது. கட்டிங் இருக்குது, இது கட் பண்ணக்கூடியது, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் ஸ்டிக்கர்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரொட்டேட்டும் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் லவ், கிரீட், அதுக்கப்புறம் ஹாப்பி, இந்த மாதிரி இருக்குது. இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணலாம், இந்த மாதிரி அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணால் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹாப்பி டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சுருக்கிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடிட்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. கலர் கொடுக்கணும்னா கலர் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிக்சரை ரொட்டேட் பண்ணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணது தவறாக இருந்தால் பேக் போய்க்கலாம். ஸோ இது எல்லாமே இருக்குது. எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்ட் கொடுத்துருங்க. இங்கே இருக்க சென்ட் பட்டனுக்கு பக்கத்தில் பாருங்கள், பச்சை கலரில், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், போயிடுச்சு. பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ் போயிடுச்சா? ரைட்டில் பாருங்கள் ஸ்டிக்கர்ஸ். ஸோ நீங்கள் இந்த ஸ்டிக்கர்ஸை பார்க்கலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸை நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்குது, அங்கே பதிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.